வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் மால்ட்டு. அதுக்கு 2 பீட்ரூட்டு தோல் சீவி நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கோம். பாதாம் கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம், ஏலக்காய் பவுட்ரு. நல்லா பாதாமை நல்லா வறுத்துடணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை கொண்டு போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட போகிறோம். நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டையும் நல்லா நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் எடுத்துருக்கோம். நம்ம அரைச்சி வச்ச விழுது வந்திருக்கு. அதே 1.5 டம்ளர் ஜீனி போடுறதா இருந்தால் நம்ம முன்னக்கூடியே பாகா காய்ச்சணும். இல்லை நாட்டு சக்கரை வெல்லம் போடுறதா இருந்தால் நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் விழுது கூடவும் சர்க்கரையும் சேர்த்து ஒன்றாவேவும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சீனி கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இங்கே பாருங்கள், கை விடாமல் நல்லா கிண்டணும். ஒரு கம்பி பதம் வந்த உடனேவும் நம்ம அரைச்சி வச்ச விழுதை நல்லா கிண்டி எடுத்துடணும். சட்டியில் சுற்றி ஒட்டி இருக்கிற எல்லாத்தையும் கரண்டியில் நல்லா வலித்து எடுத்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து கிண்டி எடுக்கணும். நம்ம ஆயில் எதுவும் சேர்க்காதனால சட்டியில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைவிடாமல் கலந்து எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டித்தன்மைக்கு வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நல்லா சட்டியில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கலந்து ஒரு கெட்டி தன்மைக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுலையே வச்சு நம்ம நல்லா கை விடாமல் கலந்து எடுக்கலாம். இல்லைன்னா வெயில்லையும் நம்ம நல்லா கை விடாமல் கலந்து எடுத்தால் தூளாக நல்லா சூப்பராக வந்துடும். அது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம மிக்சியில் பவுட்ரு அரைச்சி அதை சலித்து எடுத்து நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சு பாலில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பாலை காய வச்சு இதை கலந்து குடித்தா சூப்பராக இருக்கும். நன்றி.